வணக்கம் நண்பர்களே. நமது பாரத நாடு இதிகாசங்கள், புராணங்கள் இதற்கெல்லாம் பெயர் பெற்றதுன்னு நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் மிகப்பெரிய காவியங்கள், புராண இதிகாச காவியங்கள்னு சொல்லலாம். அதில் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி போக இன்னொரு தவிர்க்க முடியாத கதாபாத்திரம்னு சொல்லப்போனால் ஆஞ்சநேயர் என்ற அனுமன் அவர்களை தான் சொல்ல முடியும். மற்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல், பிறப்பு முதல், இறப்பு முதல் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அனுமன் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது, அவருடைய சக்திகள், அவர் பெற்ற வரங்களை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசி காலத்தில் அவர் என்ன ஆனார், அவர் சாகாவரம், சிரஞ்சீவி என்ற சாகாவரம் பெற்றவர் என்று தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் இறந்ததாகவும் மறைந்ததாகவும் எங்குமே குறிப்பிடப்படவில்லை ராமாயணத்தில். அப்படின்னா அவர் இன்னும் வாழ்கிறாரா? அவர் எந்த உருவத்தில், எந்த வடிவத்தில் வாழ்கிறார்? அவர் பெற்ற வரங்களின்படி அவர் நினைத்த உருவத்தை, நினைத்த வடிவத்தை எந்த இடத்திலும் எடுக்க வல்லவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படின்னா அவர் எந்த இடத்துல, எந்த உருவத்தில், வடிவத்தில் வாழ்கிறார்? மக்களுக்கு காட்சி கொடுக்கிறாரா? அதை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அங்கு பார்த்ததாக, இங்கு பார்த்ததாகவும், கேமராவில் படம் பிடித்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் நான் அதை பற்றி நிறைய பதிவுகளை பார்த்துருக்கிறேன். அதனால் நிறைய இதிகாச நூல்கள், கட்டுரைகள், வரலாற்று வல்லுநர்கள் எழுதிய நூல்களை படித்தும் நன்கு கற்றறிந்த பெரியவங்க கிட்டையெல்லாம் நிறைய இதை பற்றி விவாதித்து கேட்டு தெரிந்த பின்னால் இந்த ஒரு சின்ன வீடியோவை பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சிரஞ்சீவி அனுமன் அவர்களுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையும், தற்போது அவர் என்ன நிலையில், எந்த இடத்தில், எப்படி இருக்கிறார் என்பதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. வணக்கம் அனைவருக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்ற அனுமனின் பிறப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. அவர் சிரஞ்சீவி என்ற சாகாவரம் பெற்றவர். அவர் தற்போது கிரேதா யுகத்தில் நடந்த ராமாயண காலத்தில் இருந்து தற்போது கலியுகத்திலும் வாழ்ந்து வருவார் நிச்சயமாக என்பதற்கு ராமாயணத்திலேயே ஒரு மறைமுக குறிப்பாக இருக்கிறது, நன்றாக உற்று நோக்கினால். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பல்வேறு கடவுள்களாலும் சிரஞ்சீவி என்ற சாகாவரம் பெற்றவர். வாங்க அந்த கதையை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது புஷ்பஞ்சோலிபதி என்ற ஒரு வானுலக பெண்ணானவள் சாபத்தால் பூமியில் வானர பெண்ணாக பிறக்கிறாள். அஞ்சனை என்ற வானர பெண்ணாக பிறக்கிறாள். அவள் கேசரி என்ற வானர இளைஞனை மணந்து கொள்கிறாள். அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. வாயு பகவான் அருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது. அது வாயு பகவான் இல்லையா, காற்று இல்லையா வாயு பகவான், அவர் அருளால் பிறந்ததால் அந்த குழந்தை எங்கு வேண்டுமானால் நினைத்த இடத்தில் பறந்து செல்லும் சக்தியோடு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் விளையாடி கொண்டிருக்கும் அந்த குழந்தை ஆஞ்சநேயன் அழகாக சிவப்பு நிறத்தில் உதித்த சூரியனை பார்த்ததும் அது ஏதோ ஒரு பழம் என்று நினைத்து காற்றில் பறந்து சென்று அதை விழுங்க முற்பட்டது. அப்போது அதை கவனித்த தேவேந்திரன், ஐயோ, இந்த குழந்தை சூரியனை விழுங்கிவிட்டால் என்னாகப் போகுது என்று நினைத்து உடனே தன் வஜ்ராயுதத்தால் அந்த குழந்தையை தாக்கினார். அப்போது குழந்தையின் தாடை உடைந்து இரத்தம் சொட்ட அந்த குழந்தை மயங்கி விழுந்தது. அதை வாயு பகவான் தன் கைகளில் ஏந்தி கொண்டு ஒரு குகைக்கு சென்று வைத்துவிட்டு கடும் கோபம் கொண்டார் வாயு பகவான். தன் அருளால் பிறந்த குழந்தையை தேவேந்திரன் தாக்குவதா என்று கோபம் கொண்டு உலகிலும் உள்ள காற்றை, அருளால் இருக்கும் காற்றை அப்படியே நிறுத்திவிட்டார். உடனே அனைத்து உயிர்களும் பதறின. தேவலோகம் கூட பதறி போயிற்று. உடனே அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரம்மதேவரை பார்க்க சென்றார்கள். நிலைமையுணர்ந்த பிரம்மதேவர்
ஆகா, இது இந்திரன் தேவேந்திரன் தவறு செய்துவிட்டான், வாருங்கள் என்று அனைத்து தேவர்களையும் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த குகைக்கு சென்றார். பிரம்மதேவர் அந்த குழந்தையின் தன் கையால் தடவும் போது அந்த குழந்தை மீண்டும் சரியாகி எழுந்து நின்றது. அப்போது பிரம்மதேவர் சொல்கிறார், நீ சிரஞ்சீவியாக சாகாவரம் பெற்று இருப்பாயாக என்று சொல்கிறார். அதே போல சூரிய பகவான் தான் அனைத்து கலைகளையும் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்கிறார். அனைத்து தேவர்களும் சிரஞ்சீவியாக நீடூழி வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார்கள். அனைத்து தேவர்களாலும் வாழ்த்தப் பெறுகிறார் சிரஞ்சீவி. பிரம்மதேவர் வரம் அளிக்கிறார். சிவபெருமானும் சிரஞ்சீவியாக நீ வாழ்வாய் என்று வரம் அப்போதே கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டார். அதன் பிறகு அந்த குழந்தை சகல கலைகளும் தேர்ந்து பராக்கிரமசாலியாக பலசாலியாக இந்த பூமியில் விளங்கி வந்தது. அப்போது தாடை உடைந்ததுக்கு சமஸ்கிருத மொழியில் பார்த்தீங்கன்னா அனுமன் என்று சொல்வார்கள். தாடை உடைந்தவன் என்று பொருள். அதனால் தான் அனுமன் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ராமபிரானானவர் தன் காட்டிற்கு வனவாசம் செல்ல நேர்ந்ததும், சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் செல்ல நேர்ந்ததும், ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதும் அவர்களை மீட்க ராமலக்ஷ்மணன் செல்லும் வழியில் அனுமனை சந்தித்ததும், அனுமன் ராமனின் தூதுவனாக இலங்கை சென்றதும், சீதா பிராட்டியை சந்தித்ததும், சீதா பிராட்டியும் அவனை நீடூழி வாழ்வாயாக சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று ஒரு வரம் கொடுக்கிறார். அதன் பிறகு ராவணனின் அரண்மனைக்கு சென்று ராவணனின் ஆணவத்தை எல்லாம் அடக்கி ராமனை பற்றி எடுத்து சொல்லி ராவணனின் அரண்மனையை தீக்கிரையாக்கிவிட்டு வந்ததும், பிறகு இலங்கை ராமலக்ஷ்மணரோடு வாழ்ந்து வந்ததும், பாலம் அமைத்து சென்றதும், இலங்கை யுத்தம் முடிந்ததும், ராமர் பட்டாபிஷேகம் நடந்ததும், ராமர் நல்லாட்சி செய்ததும் அனைவருக்கும் அறிந்த விஷயமே. கடைசி வரையில் ராமனின் தலை சிறந்த பக்தராக உடன் பிறந்த தோழனாக அனுமன் கூடவே இருக்கிறார். ஆனால் கடைசி ராம அவதாரம் முடியும் கட்டத்தில் சீதா பிராட்டியும் பூமாதேவியிடம் சென்ற பிறகு ராம அவதாரம் முடியும் கட்டத்தில் அனைவரும் மறைவதாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு கம்பரும் வால்மீகியும் அனுமன் என்ன ஆனார், அவர் மறைந்தாரா இருக்கிறாரா என்பதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அவர்கள் மறைமுகமாக மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது கிரேதா யுகத்தில் நடந்தது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் பல லட்சம் வருடம் கழித்து வந்த திரேதா யுகத்தில் நடந்தது மகாபாரதம். அதிலும் அனுமன் இருக்கிறார். எப்படி என்றால், ஒரு தடவை பீமன், மகாபலம் விளைந்த பீமன் ஒரு காட்டு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வானரம் படுத்திருப்பதை கண்டார். அப்போது அதன் வால் குறுக்கே இருந்ததால், ஏய் வானரமே, இந்த வாளை எடுத்துக்கொள் என்று பீமன் சொல்ல, அந்த குரங்கு சொன்னது, நீ வாளை எடுத்து போட்டுவிட்டு நீயே போய் என்றது. கோபம் கொண்ட பீமன் அந்த வாளை எடுக்க முற்பட அதனால் பீமனால் தூக்க முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! பல மலைகளையெல்லாம் பந்தாடும் பலசாலியான பீமனால் ஒரு குரங்கின் வாளை தூக்க முடியவில்லையே. அவன் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. அதன் பிறகுதான் தாங்கள் யார் என்று கேட்க அனுமன் சொல்கிறான், நான் மகாபாரதத்தில் வந்தேன். அனுமன், நான் சிவனின் அம்சம். உன்னுடைய சகோதரன் அர்ஜுனனின் தேரின் கொடியில் இருக்கிறேன். காரணம், கிருஷ்ணன் தேரை ஓட்டுவதால் ராமரும் கிருஷ்ணரும் ஒரே அவதாரம் என்பதால் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் பக்தனாக நான் கூடவே இந்த அனுமன் இருப்பான் என்று சொன்னார். அதன் பிறகுதான் பஞ்சபாண்டவர்களுக்கே தெரிந்தது கொடியில் இருப்பது பீமன் சிவ ருத்ர வடிவமாக இருப்பான் என்று. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் பாரதமும் முடிந்தது. அதற்கு பிறகு பல லட்சம் வருடங்கள் கழித்து இப்போது கலியுகம் நடக்கிறது அல்லவா? அந்த கலியுகத்திலும் அவர் இருந்தாக வேண்டுமே. சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவியான அனுமன் இருந்தாக வேண்டும். அதை பற்றித்தான் நிறைய பேர் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமன் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு தீவில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமயமலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. காரணம், நிறைய பயணிகள் மலையேறுபவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமயமலையில் 10-15 அடி உயரமுள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனித
மனிதன் குரங்கின் தோற்றத்துடன் நடமாடுவதாகவும் அவனை குகைகளில் பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். சில பேர் செல்கிறார்கள், புகைப்படம் எடுத்துவிட்டு அந்த இடத்திலேயே மரணித்து விடுகிறார்கள். அவர்கள் கேமரா கருவியில் பார்க்கும்போது ஒரு அனுமன் போன்ற தோற்றத்துடன் ஒன்று இருக்கிறது. அதே போல இமயமலையில் மலையேறுபவர்கள் ஒரு குரங்கின் வடிவில் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் பறந்து சென்றதாகவும் நடந்து சென்றதாகவும் பார்த்ததாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அதை எட்டி என்று கூட அழைக்கிறார்கள். எட்டி என்ற மனிதன், பனி மனிதன் என்று அழைக்கிறார்கள், பெயர் வைத்து அழைக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அது அனுமனாகத்தான், ஆஞ்சநேயர் என்ற அனுமனாகத்தான் இருக்க முடியும். காரணம் என்னவென்றால் அனுமன் சிவனின் ருத்ர வடிவமானவர். சிவபெருமான் இருப்பது கைலாயத்தில் இமயமலையில் அல்லவா? அதனால் சிவனின் ருத்ர வடிவமான அனுமன் அங்கேதான் நிச்சயம் இருப்பார் என்பதற்கு கூட நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இதுபோல பல்வேறு சாட்சியங்கள், பல்வேறு பொருள்கள், பல்வேறு ஆவணங்களோடு சொல்கிறார்கள். எப்படியும் அனுமன் இருப்பது உண்மை என்றால் அவர் தீர்க்கதரிசி, சிரஞ்சீவி, சாகாவரம் பெற்றவர் என்றால் அனுமன் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும்.